வணக்கம் அன்பு நண்பர்களே. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது லியோடெக் தமிழ். நான் உங்க முரளிதரன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய தமிழ் பிடிஎஃப் எப்படி வேர்ட் டாக்குமெண்டா கன்வெர்ட் பண்றது அப்படின்றத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்மளுடைய லியோடெக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள நிறைய பேர் பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை வேர்ட் டாக்குமெண்டா கன்வெர்ட் பண்றதுக்கு கூகுள் டாக்ஸ் பயன்படுத்தி கன்வெர்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த கூகுள் டாக்ஸ்ல என்ன பிரச்சனைனா, உங்களால ஸ்கேன்டு பிடிஎஃப் தான் கூகுள் டாக்ஸ் பயன்படுத்தி கன்வெர்ட் பண்ண முடியும். சர்ச்சபிள் பிடிஎஃப் கூகுள் டாக்ஸ் பயன்படுத்தி கன்வெர்ட் பண்ண முடியாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெப்சைட்ல உங்களால ஸ்கேன்டு பிடிஎஃப் மற்றும் சர்ச்சபிள் பிடிஎஃப் இது ரெண்டையுமே உங்களால பிடிஎஃப்ல இருந்து வேர்டா கன்வெர்ட் பண்ணிக்கிற முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு தமிழ் பிடிஎஃப் வேர்ட் டாக்குமெண்டா கன்வெர்ட் பண்றதுக்கு 3 வெப்சைட் மற்றும் ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை பத்தி சொல்றேன். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட இருக்கக்கூடிய தமிழ் பிடிஎஃப் வேர்ட் டாக்குமெண்டா கன்வெர்ட் பண்றதுக்கு நீங்க எந்த விதமான சாஃப்ட்வேருமே உங்களுடைய கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய கம்ப்யூட்டர் அல்லது மொபைல் போன்ல இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தாலே போதுமானது. ஃபர்ஸ்ட் என்னுடைய கம்ப்யூட்டர்ல கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கிறேன். கூகுள் குரோம் ப்ரௌசர்ல போயிட்டு இன்காக்னிட்டோ விண்டோல வந்துட்டு நான் ஓபன் பண்றேன். எதுக்காக இன்காக்னிட்டோ விண்டோ மோட்ல போறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 3 டாட் மெனுல போயிட்டு கிளிக் பண்ணிட்டு இதுல நியூ இன்காக்னிட்டோ விண்டோ அப்படின்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி இன்காக்னிட்டோ விண்டோ ஓபன் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் வெப்சைட்டை பத்தி பார்க்கலாம். OCR2 எடிட் அப்படின்றது தான் அந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட். நான் இப்போ OCR2 எடிட் அப்படின்னு சர்ச் பண்றேன். சர்ச் பண்ண உடனே OCR2edit.com அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்தது ஒரு லிங்க் ஒன்று வருது. இந்த லிங்க்ல கிளிக் பண்ணி நான் இப்போ உள்ள போய்க்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 வெப்சைட்டையுமே நீங்க உங்களுடைய கம்ப்யூட்டர்லையும் பயன்படுத்திக்கிற முடியும், உங்களுடைய மொபைல் ஃபோன்லையும் பயன்படுத்திக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் நீங்க OCR2edit.com வெப்சைட்டை ஓப்பன் பண்ண உடனே OCR2edit.com உடைய வெப்சைட் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். OCR2 edit, extract text from scans, images and more. Series of OCR tools for advanced text recognition அப்படின்னு கொடுத்துருக்காங்க. OCR அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன் அப்படின்றதுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் OCRன்னு சொல்லுவாங்க. இந்த OCR டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு இமேஜில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்மளால எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட முடியும். இந்த OCR2edit.com வெப்சைட்ல நிறைய டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இமேஜ் டு டெக்ஸ்ட், கன்வெர்ட் டு வேர்டு, மேக் பிடிஎஃப் சர்ச்சபிள், அதாவது ஸ்கேன்டு பிடிஎஃப் சர்ச்சபிள் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணிக்கிற முடியும். பிடிஎஃப் டு டெக்ஸ்ட், ஸ்கேன்ட் இமேஜ் டு டெக்ஸ்ட், கன்வெர்ட் டு எக்ஸல், இன்னும் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ப்ளோர் ஆல் டூல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல போனீங்கன்னா உங்களால இருக்கிற எல்லா டூலையுமே வியூ பண்ணி பார்த்துக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம இமேஜ் டு டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த டூலை பத்தி பார்க்கலாம். ஃப்ரம் இமேஜ் டு டெக்ஸ்ட், ஈஸி கன்வர்ஷன் ஆஃப் போட்டோஸ், பிக்சர்ஸ், ஸ்கிரீன்ஷாட்ஸ் அண்ட் மோர் டு டெக்ஸ்ட். எக்ஸ்ட்ராக்ட் டெக்ஸ்ட் ஃப்ரம் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் இமேஜஸ் வித் திஸ் ஆன்லைன் கன்வெர்ட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி உள்ள போய்க்கிறேன். If you want to find out how to turn on image into a text document, you came to the right place. This free online tool allows you to convert from image to text அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சூஸ் ஃபைல் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் ஃபைலை செலக்ட் பண்றேன். ஓப்பன் அப்படின்றத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இமேஜ் வந்துட்டு அப்லோட் ஆயிட்டு இருக்குது. அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் OCR, அட்வான்ஸ்டு AI OCR, அட்வான்ஸ்டு AI OCR பிளஸ் போட்டோ OCR, இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல டிஃபால்ட்டா ஸ்டாண்டர்ட் OCR அப்படின்ற ஆப்ஷன்ல செலக்ட் ஆயிருக்குது. இதுல கீழே டெஸ்கிரிப்ஷன்ல ஒவ்வொரு ஆப்ஷனும் என்ன அப்படின்றதுக்கான டீடைல் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க வச்சிருக்கக்கூடிய இமேஜுக்கு வந்துட்டு எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்குன்னு பார்த்து அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த இந்த இடத்துல சோர்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்க அப்லோட் பண்ண இமேஜ்ல என்ன லாங்குவேஜ் இருக்கோ அந்த லாங்குவேஜ் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ண இந்த இமேஜ்ல தமிழ் லாங்குவேஜ் இருக்கு, அதனால நான் இந்த இடத்துல தமிழ் அப்படின்ற லாங்குவேஜை செலக்ட் பண்றேன். நீங்க அப்லோட் பண்ண இமேஜ்ல தமிழ் லாங்குவேஜ் மட்டும் இருந்ததுன்னா இங்கிலீஷ் அப்படின்ற இந்த லாங்குவேஜை நீங்க எடுத்து விட்டுருக்கலாம். நான் அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஃபைல்ல இங்கிலீஷ் மற்றும் தமிழ் 2 லாங்குவேஜுமே இருக்குது, அதனால இங்கிலீஷ் தமிழ் இந்த ரெண்டையுமே நான் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்றேன். அப்லோட் கம்ப்ளீட்டட், ப்ராசஸிங் யுவர் ஃபைல்ஸ் அப்படின்னு காட்டுது. இந்த இடத்துல ப்ராசஸ் ஆகி முடிச்ச உடனே டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். நான் இப்போ இந்த டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப் லொகேஷன் செலக்ட் பண்ணிட்டு சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் ஆன டெக்ஸ்ட் ஃபைலை இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன்.
பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா கன்வெர்ட் ஆயிருச்சு. இதான் நான் வந்துட்டு அப்லோட் பண்ண இமேஜ் ஃபைல். இந்த இமேஜ் ஃபைல்ல என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதே டெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு காப்பி பண்ற மாதிரி எனக்கு கன்வெர்ட் ஆயிருச்சு. இந்த ocr2edit.com அப்படின்ற வெப்சைட்டை பயன்படுத்தி கன்வெர்ட் பண்ணும் பொழுது அக்யூரசி வந்துட்டு நமக்கு 99.9 அந்த பெர்சன்டேஜ் வந்துட்டு அக்யூரசி நமக்கு இருக்கும். ஏதாவது சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்ததுன்னா அதை நீங்க மேனுவலா கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ocr2edit.com அப்படின்ற இந்த சிம்பிள் மேல கிளிக் பண்ணி ஹோம் பேஜ் வந்துடுறேன். அடுத்தது நம்ம கன்வெர்ட் டு வேர்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை பத்தி பார்க்கலாம். Convert a PDF scanned document or image to Microsoft Word to extract the text using OCR. Convert to DOC or DOCX online. இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி உள்ள போறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா text recognition without software installation or download. This OCR converts allows you to convert to the Microsoft Word formats DOC and DOCX அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நான் choose file அப்படின்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி ஃபைலை செலக்ட் பண்றேன். என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பிடிஎஃப் வந்துட்டு செலக்ட் பண்ணி ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பிடிஎஃப் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா கன்வெர்ட் பிடிஎஃப் ஃபைல்ஸ் டு அப்படின்ற இந்த இடத்துல என்ன ஃபைல் ஃபார்மேட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃபைல் ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். DOCX கொடுத்துருக்காங்க, DOC கொடுத்துருக்காங்க. அடுத்ததா கன்வெர்ட் வித் OCR அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு OCR மெத்தட் அப்படின்றதுல போயிட்டு டெக்ஸ்ட் ரெகக்னிஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்க அப்லோட் பண்ண பிடிஎஃப் ஃபைல்ல என்ன லாங்குவேஜ் இருக்கோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப்ல தமிழ் மற்றும் இங்கிலீஷ் இந்த ரெண்டு லாங்குவேஜுமே இருக்கிறதுனால நான் இங்கிலீஷ் தமிழ் இந்த ரெண்டு லாங்குவேஜுமே செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி கன்வெர்ட் பண்றேன். அப்லோட் கம்ப்ளீட்டட் ப்ரீ ப்ராசஸிங் யுவர் ஃபைல்ஸ் அப்படின்னு காட்டுது. எனக்கு இப்போ ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் உங்களுக்கு ஒரிஜினல் ஃபைலை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மினிமைஸ் பண்றேன். மினிமைஸ் பண்ணிட்டு இதுதான் அந்த ஒரிஜினல் ஃபைலு. இப்போ எனக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. கன்வெர்ட் ஆன இப்போ இந்த DOCX அப்படின்ற இந்த ஃபைலை நான் டவுன்லோட் பண்றேன். டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் ஆன வேர்ட் டாக்குமெண்ட்டை ஓபன் பண்றேன். எனபிள் எடிட்டிங் அப்படின்றதுல கிளிக் பண்ணிட்டு இதுதான் ஒரிஜினல் பிடிஎஃப். இந்த பிடிஎஃப்ல இருந்த எல்லா டெக்ஸ்டையுமே நமக்கு அழகா OCR பண்ணி கொடுத்துருச்சு. பாத்தீங்கன்னாலே தெரியும். OCR பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த டெக்ஸ்டுடைய அவுட்புட் அக்யூரசி வந்துட்டு 99.9% இருக்கும். ஏதாவது சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்ததுன்னா அதை நீங்க பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிஎஃப்ல இருந்து வேர்ட் டாக்குமெண்டா கன்வெர்ட் ஆகும் பொழுது உங்களுக்கு டெக்ஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டா வந்துட்டு கன்வெர்ட் ஆகும். இதுல இருக்கக்கூடிய ஃபார்மேட்டிங் எல்லாமே ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு நீங்க தான் வந்துட்டு மேனுவலா ஃபார்மேட்டிங்லாம் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். லேஅவுட் மற்றும் ஃபார்மேட்டிங் மட்டும் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். OCR பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு கிடைச்ச இந்த டெக்ஸ்ட் எல்லாமே யூனிகோட் ஃபாண்ட்ல இருக்கும். நீங்க வேற ஏதாவது ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Ctrl A கொடுத்து எல்லா டெக்ஸ்டையும் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் TAU மருதம் அப்படின்ற யூனிகோட் ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்றேன். ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு ஒரு 13 வச்சுக்கிறேன். மருதம் ஃபாண்ட்டுக்கு கன்வெர்ட் ஆயிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் என்கிட்ட 2 காலம் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பிடிஎஃப் இருக்குது. இதை நான் வேர்டா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். ocr2edit.com அப்படின்ற இந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய கன்வெர்ட் டு வேர்ட் இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி உள்ள போய்க்கிறேன். சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு 2 காலம் பிடிஎஃப் அப்படின்ற இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை ஓபன் பண்றேன். கன்வெர்ட் வித் OCR அப்படின்ற ஆப்ஷன்ல செலக்ட் பண்ணிட்டு OCR மெத்தட்ல போயிட்டு டெக்ஸ்ட் ரெகக்னிஷன் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். தமிழ் லாங்குவேஜை இதுல ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி ப்ராசஸ் பண்றேன். அப்லோட் கம்ப்ளீட்டட் ப்ரீ ப்ராசஸிங் யுவர் ஃபைல்ஸ்னு வருது. இப்போ நமக்கு ப்ராசஸ் ஆயிட்டு இருக்குது.
ஒன்ஸ் நமக்கு ப்ராசஸ் ஆகி முடிச்சதும் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்றேன். டெஸ்க்டாப் லொகேஷன் செலக்ட் பண்ணிட்டு சேவ் அப்படின்ற கிளிக் பண்ணி சேவ் பண்றேன். இப்போ சேவ் ஆன அந்த வேர்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த 2 காலம் இருக்கக்கூடிய தமிழ் பிடிஎஃப்ல முதல் காலத்தை ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணியிருக்குது. அதுக்கு அடுத்ததா 2வது காலத்தை ப்ராசஸ் பண்ணியிருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. கம்பு, ராகி, அதுக்கு அடுத்ததா மக்காச்சோளம், இந்த எல்லாமே இருக்குது. இந்த வேர்ட் டாக்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா கம்பு, ராகி இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணியிருக்குது. அதுக்கு அடுத்ததா இந்த மானாவாரியல் அப்படின்னு இருக்குது, மக்காச்சோளம் இது எல்லாமே இருக்குது. எண்ணெய் வித்து பயிர்கள், நிலக்கடலை, இந்த இடத்துல நீர் அப்படின்றது முடியுது. அதுக்கப்புறம் வந்துட்டு பாய்ச்சவும் அப்படின்னு இருக்குது. பிடிஎஃப்ல காட்டுற பாருங்க. எண்ணெய் வித்து பயிர்கள், நிலக்கடலை, நீர் அப்படின்றது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாய்ச்சவும் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி 2 காலம் இருக்கக்கூடிய தமிழ் பிடிஎஃப்ஐயுமே இந்த ocr2edit.com அப்படின்ற வெப்சைட்டை பயன்படுத்தி நம்மளால ஓசிஆர் பண்ணிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கேன்டு பிடிஎஃப் எப்படி சர்ச்சபிள் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இது ஒரு ஸ்கேன்டு பிடிஎஃப். பாத்தீங்கன்னா நம்மளால டெக்ஸ்ட்டை வந்துட்டு செலக்ட் பண்ண முடியல. நம்ம கிளிக் பண்ணும்பொழுது அந்த ஃபுல் பேஜுமே செலக்ட் ஆகுது. 2வது பேஜ்ல கிளிக் பண்ணும்பொழுது அந்த பேஜ் ஃபுல்லாவே செலக்ட் ஆகுது. எதனால இது ஒரு ஸ்கேன்டு பிடிஎஃப், அதனால தான் இப்படி செலக்ட் ஆகுது. நம்மளால டெக்ஸ்ட்டை வந்துட்டு செலக்ட் பண்ண முடியல. இப்போ இந்த ocr2edit.com அப்படின்ற வெப்சைட்ல ஹோம் பேஜ் போய்க்கிறேன். ஹோம் பேஜ்ல போயிட்டு மேக் பிடிஎஃப் சர்ச்சபிள் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்றேன். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிரியேட் a searchable PDF from your scanned documents. This PDF creator answers the question of how to make a PDF searchable so you can search the content using keywords, numbers and more அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி உள்ள போறேன். சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி என்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கேன்டு பிடிஎஃப் செலக்ட் பண்ணி ஓப்பன் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைல் வந்துட்டு அப்லோட் ஆகிட்டு இருக்குது. அடுத்த சோர்ஸ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும். இதுல இங்கிலீஷ் இருக்குது டிஃபால்ட்டா. நான் தமிழ் லாங்குவேஜை ஆட் பண்றேன். தமிழ் லாங்குவேஜையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அப்ளை ஃபில்டர்ன்ற இடத்துல நோ ஃபில்டர், கிரே ஃபில்டர், இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. நான் டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய இந்த நோ ஃபில்டர் ஆப்ஷன்லயே விட்டுறேன். ஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷன்ல ப்ரெஸ் பண்ணி ப்ராசஸ் பண்றேன். அப்லோட் கம்ப்ளீட்டட், ப்ரீ ப்ராசஸிங் காட்டுச்சு. எனக்கு இப்போ ப்ராசஸ் ஆகுது. ஒன்ஸ் ப்ராசஸ் ஆகி முடிச்சதும் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்றேன். டெஸ்க்டாப் லொகேஷன் செலக்ட் பண்ணி சேவ் பண்றேன். இப்போ சேவ் ஆன ஃபைலை வந்துட்டு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஸ்கேன்டு பிடிஎஃப்ல இருந்து சர்ச்சபிள் பிடிஎஃப் கன்வெர்ட் ஆயிருச்சு. இந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை நான் இந்த மாதிரி செலக்ட் பண்ண முடியும். இந்த பிடிஎஃப்ல வேற ஏதாவது நீங்க சர்ச் பண்ணாலும் உங்களால சர்ச் பண்ண முடியும். இந்த ocr2edit.com வெப்சைட்ல இருக்கக்கூடிய மேக் பிடிஎஃப் சர்ச்சபிள் அப்படின்ற ஆப்ஷன் என்ன பண்ணும்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கேன்டு பிடிஎஃப் மேலேயே வந்துட்டு ஒரு OCR லேயரை வந்துட்டு கிரியேட் பண்ணும். இந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய OCR லேயரை நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி வேர்ட் டாக்குமெண்ட்ல பேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பேஸ்ட் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்றேன். TIE மருதம் ஃபாண்ட்ல ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு ஒரு 13 கொடுக்குறேன். பாத்தீங்கன்னாலே தெரியும். இது வந்துட்டு ஒரு சர்ச்சபிள் பிடிஎஃப் அப்படின்றதுனால இதுல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை நம்மளால காப்பி பேஸ்ட் பண்ண முடியுது. நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய சர்ச்சபிள் பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு டெக்ஸ்ட் வந்துட்டு தப்பா பேஸ்ட் ஆகும். இந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய இந்த மேக் பிடிஎஃப் சர்ச்சபிள் அப்படின்ற இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா
பிடிஎஃப்ல இருந்து நீங்கள் டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி வேர்டில் பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நான் எதுக்காக ocr2edit.com அப்படின்ற இந்த வெப்சைட்டை இன்காக்னிட்டோ மோட்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்னா, இந்த ocr2edit.comல ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நீங்க அப்லோட் பண்ண ஃபைல் வந்துட்டு ப்ராசஸ் ஆகும் பொழுது ஒவ்வொரு 30 செகண்டுக்கும் ஒரு கிரெடிட் வந்துட்டு இதுல இருந்து லெஸ் ஆகும். மொத்தம் வந்துட்டு உங்களுக்கு 16 கிரெடிட் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த 16 கிரெடிட்டுமே மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து வந்துட்டு உங்களால ஃபைல்ஸ் வந்துட்டு ப்ராசஸ் பண்ண முடியாது. இதே நீங்க இன்காக்னிட்டோ மோட் பயன்படுத்தி இந்த ocr2edit.com வெப்சைட்டை பயன்படுத்தும் பொழுது ஒன்ஸ் உங்களுக்கு 16 கிரெடிட்டுமே மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த டேபை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு புதுசா ஒரு இன்காக்னிட்டோ மோட ஓபன் பண்ணி அதுல வந்துட்டு நீங்க இந்த ocr2edit.com ப்ராசஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் வந்துட்டு 16 கிரெடிட் வந்துட்டு ஆட் ஆயிரும். அதனாலதான் இந்த ocr2edit.com வெப்சைட்டை இன்காக்னிட்டோ மோட யூஸ் பண்ணி பயன்படுத்தணும்னு சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ocr2edit.com வெப்சைட்ல உங்களால 100 MB வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை தான் அப்லோட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம 50 பேஜஸ் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை மட்டும் தான் உங்களால அப்லோட் பண்ணி ப்ராசஸ் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட இருக்கக்கூடிய தமிழ் பிடிஎஃப் வேர்ட் டாக்குமெண்ட்டை கன்வெர்ட் பண்றதுக்கு ocr2edit.com அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட் மட்டும் இல்லாம இன்னும் 2 வெப்சைட் இருக்குது. அது என்னன்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் pdf2go அப்படின்னு சர்ச் பண்றேன். pdf2go.com அப்படின்னு ஒரு லிங்க் ஒன்று இருக்குது. இந்த லிங்க்ல கிளிக் பண்ணி உள்ள போய்க்கிறேன். pdf2go.com அப்படின்ற வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய pdf to word அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி உங்ககிட்ட இருக்கக்கூடிய தமிழ் பிடிஎஃப் வேர்ட் டாக்குமெண்ட்டா ஈஸியாவே கன்வெர்ட் பண்ணிக்கிற முடியும். onlineconvert.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி உங்களால உங்ககிட்ட இருக்கக்கூடிய தமிழ் பிடிஎஃப் வேர்ட் டாக்குமெண்ட்டா கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த 3 வெப்சைட்டுமே ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். அதனால தான் நான் வந்துட்டு ocr2edit.com அப்படின்ற வெப்சைட்ல இருக்கக்கூடிய இந்த டூல்ஸை மட்டும் நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்களும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய தமிழ் பிடிஎஃப் இந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம மொபைலில் OCR பண்ணக்கூடிய ஒரு மொபைல் அப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு AI OCR அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு AI OCR PDF அண்ட் இமேஜ் டு டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். இதுதான் அந்த அப்ளிகேஷனுடைய லோகோ. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் பண்ண சொல்லி கேட்கும். லாகின் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் இப்போதைக்கு டெஸ்டிங்கில் இருக்கிறதுனால ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஃபியூச்சரில் இந்த அப்ளிகேஷன் பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது நீங்கள் பயன்படுத்துறதுனா பயன்படுத்திக்கோங்க. இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு AI OCR ஈஸிலி கன்வெர்ட் யுவர் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இமேஜஸ் ஆர் ஸ்கேன்டு PDFs இன்டு எடிட்டபிள் டெக்ஸ்ட் ட்ரை இட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கேப்சர் ஃபோட்டோ, கன்வெர்ட் இமேஜ் டு டெக்ஸ்ட், கன்வெர்ட் PDF டு டெக்ஸ்ட், இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய சூப்பரான ஃபீச்சர் என்னென்னா இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஹேண்ட் ரிட்டன் டெக்ஸ்ட்டை கூட OCR பண்ணி கொடுக்கும். கன்வெர்ட் இமேஜ் டு டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த 2வது ஆப்ஷனில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஹேண்ட் ரிட்டன் டெக்ஸ்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் அப்படின்ற கிளிக் பண்ணுறேன். ஸ்கேன் திஸ் பேஜ் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணுறேன். ஜெனரேட்டிங் ஸ்கேன் ரிசல்ட்ஸ் அப்படின்னு வருது. இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கும் இன்டர்நெட் வந்துட்டு தேவை. பார்த்திங்கன்னா அந்த இமேஜில் இருக்கக்கூடிய எல்லா டெக்ஸ்ட்டையுமே நமக்கு சூப்பராக வந்துட்டு OCR பண்ணி கொடுத்துருச்சு. நீங்கள் ஒருவேளை இந்த டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3ஆவதாக இருக்கக்கூடிய இந்த எடிட் சிம்பலில் கிளிக் பண்ணி உங்களால் எடிட் பண்ணிக்கிற முடியும். நீங்கள் ஒருவேளை இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இந்த காப்பி சிம்பலில் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கிற முடியும். காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை நீங்கள் மெயில்லையோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ உங்களுடைய கம்ப்யூட்டருக்கு ஈஸியாகவே சென்ட் பண்ணிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம இந்த AI OCRல இருக்கக்கூடிய கன்வெர்ட் PDF டு டெக்ஸ்ட் இந்த ஆப்ஷனை பற்றி பார்க்கலாம். நான் இப்போ இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணுறேன். இப்போ என்கிட்ட ஒரு PDF இருக்குது. அந்த PDF செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த PDFல மொத்தம் 4 பேஜஸ் இருக்குது. இந்த 4 பேஜஸையுமே நம்ம OCR பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஸ்கேன் ஆல் பேஜஸ் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி OCR பண்ணிக்கிற முடியும். இல்லை இந்த PDFல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பேஜ் மட்டும் OCR பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனில் ப்ரெஸ் பண்ணி உங்களால் 2வது பேஜ் 3வது பேஜ் இந்த மாதிரி மாற்றிட்டு ஸ்கேன் திஸ் பேஜ் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணி அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பேஜை மட்டும் OCR பண்ணிக்கிற முடியும்.
இப்போ நான் ஸ்கேன் ஆல் பேஜஸ் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி இந்த பிடிஎஃப்பில் இருக்கக்கூடிய எல்லா பேஜஸையுமே ஓசிஆர் பண்ணுறேன். எனக்கு ஜென்ரேட்டிங் ஸ்கேன் ரிசல்ட்ஸ் அப்படின்னு காட்டுது. பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு ஓசிஆர் பண்ணி கொடுத்துருச்சு. இந்த ஏஐ ஓசிஆர் அப்படின்ற மொபைல் அப்ளிகேஷன் ஏஐ ஃபீச்சரை பயன்படுத்தி ஓசிஆர் பண்ணுறதுனால இந்த மொபைல் அப்ளிகேஷனில் மூலமாக நீங்கள் ஓசிஆர் பண்ணும்பொழுது இதனுடைய அக்யூரசி வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.